எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுறீங்களா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும். சரி, இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? பாடுவீங்களா கூட? அவனை சாங்குன்னு ஆரம்பிச்சு சா வச்சிரும். போய் அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாவும் குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. நீங்க தான் கில்லியாச்சே, அப்ப அங்க போய் கேளுங்க. ஐயா பைத்தியங்க. எம்எல்ஏ எம்பிஸ் அனைவருடைய செல்போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஆன்லைனில் போடப்பட்டது. ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. இதுக்கு எவ்வளவு என்ஆர்சி ஃபார்ம் நான் வாங்குறதுல ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம எப்பதான் சார் நான் என்ஆர்சி ஒய் பிளாக் ஷாம் பிளாக் பாக்கிருக்க. ஐயோ, கயிறு அருந்து செல்போன் கயிறு அருந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாடு மாதிரி இருக்கா? என்ன மனுஷன் ஒண்ணு சொல்லவா? என்ன பதில் தெரியாதா? எதுவும் பிரச்சனையா? வேற எதுவும் சிரமம் இருக்கா? உட்கார்ற சீட் எதுவும் வசதியா இல்லையா? ஏப்பா பேச விட்டு போயிட்டா? ஏய், வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய விக்கிறனா? இன்னைக்கு எங்க போனாலும் கரண்ட் இல்ல. கேட்டா திமுக காரன் ஃபியூஸ் புடிங்கிட்டு போறானா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சிங்கப்பெண் என்ன படப்பா? டி ஷர்ட் போடுவாங்க, ஒரு பேண்ட மாட்டிக்குவாங்க. அது டி ஷர்ட் என்னது? அது வாட்ச்மேன் போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, கூர்கா போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இங்க ஒன்னும் உங்களால முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். என்னடா மறுபடியும் அட்ரஸ் தர்ற? அவன் நாங்க போன போட்டு நம்மள மாட்டிக்கிட்டு அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்க, ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குற? என்னுடைய டாபிக் என்னன்றது நான் சொல்றதோட விஜய் மாடுலேஷன்ல சொல்லணும்னா, யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கா? சத்தமா கேட்கல, சத்தமா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஈகோனால நீங்க வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறீங்க, இவரை நீங்க வந்து மன்னிப்பு கேட்றோம். இதெல்லாம் வாயில நல்லா வருது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாழ்க்கையில இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, அரசியல விட்டு போயிடுறேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நல்லதே நடக்கும், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? இளைஞர்களை வழிவிடும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. திமுக வந்து அழிஞ்சு போயிடுமா சீக்கிரமா? திமுக வந்து துடை தெரியப்படும். தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க.